இருக்கிறான். அதில் அந்த ஆமைக்கு கொடுத்தா மொத்த கலர் பொடியும் அதில் தான் இருக்குது. நடுவில் ஒரு தேங்காய் உட்காந்துருக்கு, நடுவில் ஒரு தேங்காய். மந்திரவாதத்தை ஆரம்பிக்கிறான், குலசேரத்தில் வச்சு தான் ஆரம்பிக்கிறான். மந்திரவாதம் ஆரம்பிக்கும் போது வீட்டுக்கு முன்னே மொத்த பைகளும் வந்தாச்சு. மொத்த பைகளும் வந்தாச்சு. நமக்கு இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற மொத்த பைகளையும் இங்கே கூட்டிடுவோம், மொத்தமாக முடிச்சு கட்டுறதுக்கு. கையை தட்டலாம். சாவக்கோழி ரெடி, ஆடு ரெடி, வெட்டுறதுக்கு பலி. ஆனால் வழி இல்லை, சின்ன பருவம் தான், +2 படிக்கிற பருவம், அங்கே தான் நிற்கணும். மந்திரம் ஆரம்பித்து எல்லா பேய்களும் வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்கிற வேளையில் மந்திரவாதிக்கே ஒரு பயம் உண்டாகிறது. உடனே கூப்பிடுறான், தம்பி இங்கே வா. மந்திரவாதி என்ன கூப்பிட்றான், என்னான்னு கேட்குறேன். நீ கல்லடி மாமோடு சென்று 7 மெழுகுவர்த்தி வாங்கி கொண்டு வரணும். ஆக நீங்கள் எல்லாம் மெழுகுவர்த்தி வாங்க போகாதீங்க, 7 மெழுகுவர்த்தி வாங்கிட்டு வரணும். இந்த ராத்திரி அந்த ரோட்டில் மனுஷன் போக மாட்டான், போகிற வழியில் ஒன்று நிற்கும், அப்படி மீசையை முறுக்கிட்டு, புரியுதுல, ஒன்றும் எப்படி நிற்கும், ஒன்று அப்படி பூவில் வந்து மதந்த நிற்கும். பார்த்தாலே பயம் உண்டாக்குற ரூபங்கள். அந்த ரூட்டில் நான் எப்படி நடந்து போக முடியும், உள்ளுக்குள்ளே பயம். ஆனால் நான் ஒரு தைரியசாலியாகும், இந்த விஷயத்தில் ஒரு தைரியசாலி. நான் போனேன், நான் வாங்கிட்டு இருந்தேன், நடுக்கத்தோடும் கலக்கத்தோடும் வாங்கி கொடுத்தா அவன் போய் முழங்கால் மடியிடுறான். மந்திரவாதி முழங்கால் படியிடுகிறான். அவன் படியிட்ட இடம் குலசேகரம் கொட்டூர் என்ற என் சகோதரனுடைய ஊரு, வீடு. 7 மெழுகுத்திரையும் ஒரு சிலுவை அடையாளத்தை போடுறான். அப்போ எனக்குள்ள சிரிப்பு, ஏய் நீ பேயை நம்புகிற, நான் ஆண்டவரை நம்புகிறேன், நாங்கள் கும்பிடுறத நீ செய்கிறியே, பின்ன எதுக்கு யார் இது நீ செய்கிறேன்னு கேட்டா, நின்ற தெய்வம் வலியதானு. கையை தட்டலாம். நின்ற தெய்வம் வலியானு. மூளையில் ஆண்டவருக்கு வழிபாடு, இஞ்ச பேய்க்கு வழிபாடு. என் மருமக ஆட்டம் ஆடுறா, பேய் ஆடுறா, துள்ளுறா, குதிக்கிறா. எனக்கு ஒரு கோயிலை கட்டினா தான் நான் இந்த இடத்தை விட்டு போவேன். இத்தனை வருஷம் ஆனவரும் ஒரு கோயில் அவளால் கட்ட முடியலை. ஏன்னா இவங்க ப்ராப்பர்ட்டியில் ஒரு கோயில் கட்டணும் அவங்களுக்கு, இந்த பேய்களுக்கெல்லாம். அவங்க விடலை. ஆகவே இந்த பிள்ளைய வஞ்சிக்கிறது. விடிய காலை 4:30 மணிக்கு எல்லாம் மந்திரவாதம் செஞ்சு முடித்து கோழி வெட்டி, ஆடை வெட்டி, கிடா வெட்டி எல்லாம் கொடுத்தாச்சு. மந்திரவாதி சொல்கிறோம், மிச்சம் 2 போல் இருக்குது, ஒரு ஆணியும் கயறும் இருக்குது. ஆணியும் கயறும் பேயை பிடிச்சிக்கிட்டு இது ஆணியில் கட்டுவாங்க. நான் சொன்னேன், இதே மிச்சம் இருக்குது, கோழியை வெட்டியாச்சு, ஆடை வெட்டியாச்சு, இதே என்ன செய்கிறதுக்கு? அது இந்த தெய்வங்களை பிடிச்சு கட்ட முடியாது, இந்த தெய்வங்களை பிடிச்சு கட்ட முடியாது இன்னும் சொல்லி கடைசியில் ஒரு ட்ரையல் எடுக்கிறான். அந்த பூச்சக்கரத்தில் ஒரு தேங்கி இருக்குது. இந்த தேங்கிக்கு மேலே நீ 2 காலையும் வச்சு உட்காரு, மைண்டை ஃப்ரீயாகிச்சுக்கோ. உன் இயேசுவை கூப்பிடாத, உன் தேவனை கூப்பிடாத, சும்மா உட்காந்துரு. உன உடம்புல ரியாக்ஷன் வரும். ரியாக்ஷன் வரும்போது தேங்காய் சுற்றும். தேங்காய் சுற்றினா நீ சுற்றிக்கோ, தேங்காய் சுற்றினா சுற்றிக்கோ. நான் உள்ளத்தில் இயேசுவே, எந்த பேய் என்னிடத்தில் வரக்கூடாது, அவ்வளோதான். அவன் என்ன பண்ணுவான், மந்திரவாத உச்சாரங்கள் எல்லாம் போட்டு, சாக்பீஸ் பவுடரெல்லாம் மாறி என் மூஞ்சியில் அடித்து கருப்பு கலரெல்லாம் பல வண்ண கலராக என்னை மாற்றி விட்டான். ஆனாலும் எந்த பேயும் எனக்குள்ளே வரவில்லை, எந்த பேயும் எனக்குள்ளே வரல. திரும்ப ட்ரை பண்ணா எங்கே வரும்? நீங்கள் உள்ளத்தில் இயேசுவை கூப்பிட்டு பாருங்க, எந்த பேய் வந்து உட்கார்ந்துருக்கோம், வரணும்னு செய்யாது. இல்லையே உற்சாம கையை தட்டலாம். கடைசியில் ஆணியும் கயறும் மிச்சம். இனி இதை என்ன செய்கிறதுக்கு, அதை விட விட்டோம். அப்போ மறுநாளை காலையில் என்ன அங்கே வீட்டுக்கு கூப்பிட்டான். அவன் வீடு அரசு மூடு, குலசேகரன் அரசு மூடு, சானல் கரையில் இருக்கிற பலத்த மந்திரவாதி. இதை பலமுறை தான் சொல்லியிருக்கிறேன். அவனும் டிவியை நிறைய பார்த்துருப்பான். கூட மட்டும் மந்திரவாதம் கூட எனக்கு வச்சிருப்பான். ஒன்றும் பண்ண முடியாது. கையை தட்டுங்க. காலையில் போனால் சொல்கிறேன், ஒரு மண்டை ஓடு மையை எடுத்து கையில் தரேன், மருமகளுக்கு நெற்றியில் பூசிக்கோ, உச்சந்தல்ல வச்சுக்கோ.
தீருமானு கேட்டேன். பிரச்சனை தீருமா? ஒன்னில் தெய்வத்தின்னு கோயில் கட்டி கொடுக்கணும், இல்லை என்றால் நின்ற தெய்வம் வந்து இவங்களை அழிக்கணும். தட்டுங்கள் கையை. நின்ற தெய்வம் வந்து என்ற தெய்வங்களை அழிக்கணும், வேறு வழியா இல்லை. ஏனென்றால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தெய்வம் நிங்கள தெய்வம் தன்ன, നിങ്ങളെ ദൈവം തന്നെ. அதை ഞാൻ വിശ്വസിക്കുന്നു. അപ്പോൾ ഞാൻ அந்த மந்திரவாதத்தில் பைசையெல்லாம் வாங்கி ஆளுகளுக்கு கஷ்டப்படுத்துகிறேன். എൻ്റെ പ്രൊഫഷണലാണ് பேய் ஓட்டுறதும் பேய்க்கு பலிவிடுறதும் அவன் ப்ரொஃபஷனலாக. என்ன செய்கிறது? நல்லா தோல் உரித்து என்ன செய்யணும்? சிக்கனை உரிக்க மாதிரி உரிக்கணும். அது மாதிரி கிறிஸ்தவர்களை மந்திரவாதியை தேடி போனால் நல்ல சிக்கனை உரிக்கிற மாதிரி உரிச்சிடணும். முதல்ல இவரை தான் உரிக்கணும். தப்பை ஒத்துக்கிட்டு முள்ளுக்குள்ளே எசப்பா நீர் மட்டும் மாறும், அறிந்தோ அறியாமலேயோ சொல்லி ஜெபம் பண்ணிடுங்க. மனசுக்கு அதை ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. கர்த்தர் மாற்றுவார். ஏனென்றால் விக்கிரகத்தை தேடினால் அவர் சொல்வார், மலை உச்சியின் கீழ் நரகலான விக்கிரகத்தோடு நீ சயனித்தாய், நானே கர்த்தர், என்னை என்று வேறு தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். தான சத்தியம். ஏன் போறோம்? அவங்க மாயமான அந்த உலகத்தில் இருக்கிறீங்க. தேவன் இன்னைக்கு இல்லைன்னு நாளை விடுதலை தருவான்னு நம்புங்க. நடுவில் பேயை நம்பி ஏன் போறீங்க? மொத்த பையன் உள்ள வர்றோம். அவங்க 1 2 அல்ல, தேனீக்களை எண்ண முடியுமா? தேனீக்களை எண்ணி பார்க்க முடியுமா? பண்ண முடியாது. அது மாதிரி மொத்த பேய்களை வந்துட்டு இருக்கோம். ஒரு முறை பேயை திரும்பி பார்த்தா அவன் மரணம் வரைக்கும் அவன் ஒன்றை திரும்பி பார்த்துக்கிட்டே இருப்பான். ஆகவே நீங்கள் கர்த்தருடைய முகத்தை பார்த்தால் பேய்களின் முகங்களை இனிமேல் பார்க்கக்கூடாது என்று முடிவிடுங்க. அப்பொழுது அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்புறவங்க நல்லா தட்டுங்க. நான் ஒருவரைத்தான் சொன்னேன், இங்கே 7 பேருக்கு மேல் உண்டு. அல்லேலூயா. மனம் திருந்தினால் பிழைப்பீர்கள், இல்லை என்றால் சாவை மடியில் போடுவேன் என்று வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லவர் நின்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகவே நாம செய்கிற பாவங்களுக்கு மனது உருக வேண்டும், மனது உருக வேண்டும். இப்போ யூதாசு மனது உருகி ஜெபம் பண்ணினான். அவன் விண்ணப்பத்தை கேட்கல, ஏன்னா அவனுக்கு சங்காரம் வச்சிருந்தாரு. நீ நாண்டுகிட்டு தான் சாகணும்னு தீர்ப்பு எழுதிட்டார். அப்படி தான் செத்தான். அவர் மனது உருகலை. ஆனால் இங்கே என்ன பாட்டு பாடினோம்? விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, ஏசையா. ஆபத்து காலங்களில் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அதிக நேரம் ஜெபம் பண்ண முடியலைனாலும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொன்னாலே போதும். எந்த பேயும் உள்ளே வராது, எந்த பேயும் உள்ளே வராது. நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனைக்கு பரிகாரியாகிய தேவன் நமக்குள்ளே இருக்கிறார் என்று நம்ம எண்ணி பார்ப்போம். அல்லேலூயா. அதில் விசுவாசத்தை வைப்போம். இப்போது போன கூட்டத்தில் ஒரு சகோதரர் வந்தார், நீ சாட்சி சொல்லிட்டு போனார். பிரதர் உங்கள் பேரை சொல்லுங்கள். பிரதர் நீங்கள் இல்லை, இந்த சாட்சி சொன்னார் மேல்புறம் கனகமணி.
படியேறி வந்தார். படியேறி வந்த கதையெல்லாம் திரும்ப சொல்லுங்க பிரதர். நீங்கள் படியேறி வந்தீங்களா அன்னைக்கு? வாங்க 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 வாங்க. ஏன்னா சாட்சியை சுருக்கமாக முடிச்சிங்க, நச்சுன்னு முடிச்சிங்க, விளக்க முடியலை. யார் சாட்சி சொன்னாலும் பேர் சொல்கிறது இல்லை. நாங்கள் புக்கில் சாட்சி எழுதுறதுக்கு பேரை தேடிட்டு இருக்க வேண்டியிருக்கு. என் பக்கத்துலேருந்து இல்லைங்க பிரதர், பேயாவது பிசாசாவது இல்லையா? படியேறி தவழ்ந்து தவழ்ந்து வந்த பிரதர் பார்த்தாரு. தவழ்ந்து தவழ்ந்து வந்தார், நான் பார்த்தேன். வாங்க. உள்ளே போங்க பார்க்கலான்னு சொன்னார். உள்ளே போங்க பேயா பிசாசா பார்க்கலான்னு சொன்னேன். வந்து அப்புறம் இங்கே வர சொன்னார். இங்கே முதல்ல அங்கே உட்காந்தீங்க, அங்கே உட்காந்தீங்க. அப்போ என்ன என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருந்தீங்க, என்ன மூடி வச்சுருந்தீங்க? குளிர் தலையில குல்லா வச்சு போத்திட்டாங்க உட்காந்து. ஏன்னா அவருக்கு பயங்கர நடுங்கிட்டே இருந்தது. ஏன்னா பேய் இப்போ உள்ள பேய்களெல்லாம் குளிரெல்லாம் இலவசமாக கொடுக்கும். அப்போ இலவசமாக குளிரை கொடுத்தனால அவர் ஏசி நடுங்கல, இந்த குளிராக நடுங்க வச்சது. அப்போ நான் என்ன சொன்னேன், இங்கே வந்து உட்கார சொன்னேன். இது எத்தனை காலமாக இருந்தது? இது 1 மாசமாக இருந்தது. 1 மாசமாக இந்த குளிர் ஜோரம் இருந்தது. இங்கே உட்கார வச்சு ஜெபம் பண்ணீங்க. எங்கே உட்கார வச்சு ஜெபம் பண்ணினேன். அப்போ வந்து அதிகமாக வரையல் வந்தது. அப்படியே குறைஞ்சது. சரி, அப்புறம் எண்ணெயை தந்து அங்கே உட்கார சொன்னீங்க. அப்புறம் என்னாச்சு? ஒரு அரை மணி நேரத்தில் சரியாயிருச்சு. அரை மணி நேரத்தில் சரியாச்சு. ஸ்பாட் ஆக்ஷன். அப்புறம் நல்ல சோர்வு. அப்புறம் அப்புறம் சோர்வு இருந்தது. அடுத்து சாப்பிட முடியாது, சோர்வு இருந்தது, சாப்பிட முடியாமல் எல்லாம் அப்புறம் வீட்டில் போனால் சரியாயிடுச்சு. எல்லாம் சரியாயிடுச்சு. இப்போ கர்த்தரால் கூடுமா கூடாதா? கூடும் இல்லையா? கண்ணால் தானே பார்த்தீங்க. இவர் ரெடிமேடு ஒன்றும் இல்லையே, உயிர் தானே. அல்லேலுயா அல்லேலுயா. உற்சவமாக தட்டுங்க, போய் உட்காருங்க. சரி, ஆகவே நம்புறதுக்காக சொல்கிறோம், சரியா? உயிருள்ள தேவன் நம்மோட இருக்கிற, உங்க கூட இருக்கிறார் ஐயா. இருக்கிறார் 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 இருக்கிறவராம், இருந்தவராம், வருகிறவராம், வருகிறாருமாகிய நம்ம தேவன். அல்லேலுயா அல்லேலுயா அல்லேலுயா. ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறோம். ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறோம். மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறோம். அல்லேலுயா சொல்லுவான், அல்லேலுயா சொல்லுவான், அல்லேலுயா சொல்லுவான், அல்லேலுயா சொல்லுவான். அதிசய தேவனை நீ காண்பாய், அதிசய தேவனை காண்பாய், ஆச்சரியமான தகப்பனை நீ காண்பாய், மகிமையை காண்பாய். கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. மோகினி பிசாசு உன்னை எரித்து போடுகிற குடும்ப வாழ்க்கை தடைகளை கர்த்தராய தேவன் உடைத்து போடுகிற பொல்லாத விக்கிரத்தின் கூட்டமே, இந்த குடும்பத்தை விட்டு விலகு. ஆவி ஆத்துமா சரீரம் பரிசுத்தம் என் நாமத்தை தேசமெங்கும் அறிவி, என் நாமத்தை தேசமெங்கும் அறிவி. பரலோகம் திறக்கும், வான மண்டலம் அசையும், பூமி நடுங்கும். கர்த்தர் வருகிறார், பூமி குலுங்கும். இந்த மாதத்திலே 30 அழிவுகளை காண்பீர்கள். அல்லேலுயா. தேசத்தில் 30 தீமைகள், கொலை நடுங்க வைக்கிற தீமைகள் தேசத்தில் உண்டாயிருக்கும். உனக்கு சொஸ்தம், சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, கிருபை உனக்கு உண்டாயிற்று. நீ ஒரு காலம் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. ஒரு காலம் நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நீ ஒரு காலம் சிறைப்பட்டு போவதும் இல்லை. அல்லேலூயா. ஒரு காலம் நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறோம். ஆமென். சஸ்தாம் போய் உட்காருங்க சார்.
ஆகவே தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த ஒரு வரி போதும் நமக்கு, இந்த உலகத்துக்கு. அல்லேலூயா. தேவன் உலகத்தை உண்டாக்குறார், அதை நீங்கள் விசுவசிக்கிறீங்க இல்லையா? இப்போ ஆதாமை மண்ணால் உருவாக்குறாரு. ஆதாமிடத்தினுடைய விலாயெலும்பை உருவி ஒரு பெண்ணை உருவாக்குகிறார், ஏவாள் என்று பெயரிடப்படுகிறார். இதெல்லாம் நீங்கள் விசுவசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு யார் தரணும்? பேயா பிசாசா ஆண்டவரா? ஆண்டவர் தான் தரணும். அப்போ அவர் மேலே நம்பிக்கை வைக்கணும், ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கணும். செத்தே போனாலும் அப்படி தான். செத்தே போனாலும் என்ன சொல்லணும்? இயேசு தான் பெரியவர்னு சொல்லி சாவுங்க. ஓப்பனாக சொல்லுவேன், இயேசு தான் பெரியவர்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்து இயேசு பெரியவர் புத்தகம் மச்சாக்கி கொண்டிருக்கிற, அதுவும் சீக்கிரம் வந்து விடுங்க. அல்லேலூயா. எவ்வளோ புத்தகம் வேணாலும் எடுத்துருப்பாங்க. இன்றைக்கி சாயங்காலத்தோட மொத்தவளோடு அங்கே வந்து சேர்ந்துடும் கிட்டத்தட்ட. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே சுவிசேஷம் அறிவிப்பதின் நிமித்தம் நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. கரவோசை எழுப்பி தேவனை துதிக்கிறோம். அல்லேலூயா. துதித்து பாரு. அல்லேலூயா. அதிசயம் அவர் செய்வார். அல்லேலூயா. அதிகாலை பொழுதில் நான் இருப்பேன், நான் உனக்கு அதிசயம் செய்திருப்பேன். துதித்தே துதித்தே மகிமைப்படுத்துவாய், துதித்தே துதித்தே மகிமைப்படுத்துவாய். அதிசய தேவன் அற்புதம் செய்திடுவார், அதிசய தேவன் அற்புதம் செய்திடுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த பாடலை நான் தான் எழுதினேன். அல்லேலூயா.